Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। வேதங்கள்தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும். மனிதனின் தேடல் பல இங்கே, மறைந்திருக்கும் பொருள் எங்கே? பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। அண்ட சராசரம் அசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே. அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே. கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே. வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே. இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி. மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। ஐயோ, என்னடி இது கோட்டை விட்டுட்ட? போடா, நீ தானே அங்கே வைக்க சொன்ன. இருப்ப நான் கரெக்டாக வைக்கிறேன். இங்க வச்சா இப்படி கட்டிட மாட்டானா? இங்க வை. ராஜா, ராஜா, मने मने என்னடி பண்றது இப்போ? மன்னே மன்னே எங்க இருக்கா? பின்கட்டில் இருக்காளோ? நமஸ்காரம் மாமா. ம் வைக்கோல கொண்டு வந்துட்டியா? கொண்டு போய் அந்த பக்கம் போடு. அண்ணா வந்துட்டு இருக்கார், அண்ணா வந்துட்டு இருக்கார். மன்னே வசமா மாட்டின்ட்டு இன்னைக்கு. அந்த வெள்ளை கண்ணுட்டிக்கு போட. வர வர கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்க. உள்ள வந்ததும் வராதுமா, ஏன் இப்படி கடுகடுன்ற? என்ன ஆச்சு இப்போ? டேய், அந்த பக்கம் போடேன்டா. உங்ககிட்ட எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன், அந்த அம்பியோட நிலை இந்த இடத்துல படக்கூடாதுன்னு. ஏன் அந்த குழந்தை இப்படி காயறல்? மன்னி கேட்க நினைச்சதை நான் கேட்கறேன். ராஜா,
நான் ஏதாவது சொன்னால் அதில் காரணகாரியம் இருக்கும், 1000 அர்த்தம் பொதிஞ்சிருக்கும். நான் ஒன்றும் அந்த பிள்ளாண்டான துவேஷிக்கவும் இல்லை, காயவும் இல்லை. ஹரி மறுபடியும் ஏலக்காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். யோசிக்கிறேன்டி. நம்ம குழந்தைகளை நாம் காப்பாற்றி ஆகணும். நீங்க சொல்றதோட அர்த்தம் எனக்கு புரியல. எல்லாத்தையும் புரியும்படியாக சொல்லக்கூடிய நிலைமையில இப்போ நான் இல்லை. சுருங்க சொல்லணும்னா, துர்ஜன பரிகிருத்தவியோ வித்யா அலங்கிருத்தோபி சன் மணினா பூஷிதோ சர்ப்ப கிமசவுன பயங்கரக. இப்படி எங்களுக்கெல்லாம் புரியாத மாதிரி பூடகமாக சொல்கிறதுக்கு பதிலாக சொல்லாமலே இருந்திருக்கலாம். இந்தா நீ சாப்பிடு. ஆமாண்டா, சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நான் தவிக்கிற தவிப்பு எனக்கு தான் தெரியும். அரையும் விசாரி அங்கேருந்து வர சொல்லு. ஏதோ கொஞ்ச நாள் அம்பியோட விளையாடின்னு இருக்கான், விளையாடிட்டு போட்டுமே. அவன் மட்டும் விளையாடலடி, கூடவே விதியும் விளையாடின்னு இருக்கு. சீமாச்சோ, சீமாச்சு, நீ உன் வேலையை கவனி. நான் போய் அம்பிக்கிட்ட நான் சுக்கா பேசி அனுப்பிட்டு வந்துடுறேன். இருடா விளையாட. டேய் டேய் நாத்துக்கு போயிட்டு இரு இரு. எங்க கிளம்புற? தோத்துடுவேன்னு பயமா? ஏ தத்தங்கலி தத்தங்கலி தத்தங்கலி. ஏ தத்தங்கலி. ஏய் ஹரி, விஷாலி, என்னது இது? அம்பி பரிகாசம் பண்ணிட்டு எப்ப பாரு விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு. முதல்ல புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிக்கிற வழியை பாருங்க. நீங்களும் அம்பி மாதிரி வர வேண்டாமா? போங்க உள்ள. அப்போ நானும் போயிட்டு வரேன் மாமி. அம்பி ஒரு நிமிஷம் இங்க வாயேன். உன் தலையில ஏதோ தூசு விழுந்திருக்க மாதிரி இருக்கு. இரு இரு, நானே எடுத்து விடுறேன். உன்ன மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு எந்த அப்பா அம்மாவும் கொடுத்து வச்சிருக்கணும். நிறுத்துங்க ஸ்னேகா, இந்த ஷார்ட்டை இங்கேயே கட் பண்ணிட்டு அந்த கல்வெட்டு ஷார்ட் இருக்கு தெரியுமா? கணேசன், ஏன் இப்படி எண்ணெயில் விழுந்த கடுகு மாதிரி படப்படன்னு குதிச்சுக்கிட்டே இருக்கீங்க? முதல்ல டேப் ஃபுல்லா ரன் ஆகட்டும், அப்புறம் எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பத்தி யோசிப்போம். நீங்க ப்ளே பண்ணுங்க சார். என்ன ஸ்னேகா, நான் எது சொன்னாலும் இப்படி தடை உத்தரவு போட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இன்னும் நான் என்னெல்லாமோ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்னேகா, எங்க வச்சேன்? ஸ்னேகா, ஐ லவ் யூ. வாட்ஸ் ராங்? ஏன் ஒண்ணுமே ஓடல? ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் பிளாங்க் ஆயிட்டேன். நான் உங்களை கேட்கல. என்ன ஆனந்த், பிளாங்கா போகுது? டேப் முடிஞ்சு போச்சா? இல்லைங்க மேடம், என்னன்னு தெரியல, பிளாங்க் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? சரி, அந்த டேப்பை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி திரும்ப ப்ளே பண்ணுங்களேன். ஓகே மேடம். என்ன கணேசன், பிளாங்கா ஓடுது? அதான் ஸ்னேகா, எனக்கும் புரியல. நீங்க சரியா ரெக்கார்ட் பண்ணீங்களா இல்லையா? என்ன பேச்சு பேசுறீங்க? ஷூட் பண்ணும்போது வியூ ஃபைண்டர்ல பிக்சரை பார்த்தானே ஷூட் பண்ணேன். ஜூம் வர வரைக்கும் எல்லாம் கரெக்டாக தானே வந்தது. உங்களுக்கு என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, பிக்சர் மறுபடியும் வருது. ஆமா, அப்போ டேப்ல ஏதாவது மிஸ்டேக்கா இல்ல பிளேயர்ல ஏதாவது ப்ராப்ளமா? சார், உங்களை தான் கேட்குறேன்.
ஐம் சாரி. அந்த டேப்பை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்களேன். கணேசன் அங்கே உட்காந்துருக்காரு, அவருக்கு ஸ்லோவாக ஜூம் போங்க. ஆடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா பிக்சர் வரல. தட் மீன்ஸ் அந்த ஆள் இருந்த போர்ஷன் மட்டும் இரேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? ஆனந்த், அந்த டேப்பை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்க. இந்த மவுஸை கிளிக் பண்ணுங்க, ரீவைண்ட் ஆகும். ரீவைண்ட் ஃபார்வர்ட் கேம்லாம் விளையாண்டு முடிங்க, அப்புறமா எடிட்டிங் வந்து உட்காரலாம். விநாசகாலே விபரீத புத்தி. ஒரு வீடியோ ரெக்கார்டிங்க பார்வையாலேயே அழிக்கிற சக்தி இருக்குன்னா அந்த ஆளு சாதாரண மனுஷன் இல்ல. அவரை பத்தி டீட்டெயிலா என்கொயர் பண்ணணும். பண்றேன். எஸ் முரளி ஹியர். ஹாய் ஹாய், நான் தானா? யாரு? கமான், என் குரலை உங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியலையா? உங்கள் வாய்ஸ் ஃபெமிலியராக தான் இருக்கு, ஆனால் யாருன்னு தான் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. பிசைட்ஸ் நான் டெய்லி நிறைய கேர்ள்ஸ் கிட்ட பேசுவேன். நிஜமாவே ரெக்கக்னைஸ் பண்ண முடியல? நீங்கள் மிஸ் ரஞ்சனி தானே? மிஸ்டர் முரளி, நான் நீரஜா, ஸ்டாண்டர்ட் கொரியர்ஸ் நீரஜா. உங்களுக்கு விசா வாங்கி தரேன்னு சொன்னேனே, அந்த நீரஜா. எஸ் மிஸ் நீரஜா, என்ன சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எஸ் கோ அஹெட். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நீங்கள் நிறைய கேர்ள்ஸோட பேசுவீங்களா டெய்லி? இட் டிபெண்ட்ஸ். அதுக்கும் இந்த இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் இந்த கேள்விக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நான் லைனில் தான் இருக்கேன். ஆனான்னு சொல்லிட்டு ஒரு லாங் கேப் விட்டுட்டீங்க. நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பட் வேண்டாம், நேரம் வரும்போது சொல்கிறேனே. இப்போ நான் சொல்ல வந்த விஷயம், உங்கள் வீசா பற்றி யூஎஸ் கவுன்சிலேட்டில் இருக்கிற நாராயணன் கிட்ட பேசி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் உங்களை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் உங்களுக்கு டெஃபினட்டாக வீசா கிடச்சிடும். தேங்க்யூ ஸோ மச் ஸ்னேஹா. ஐம் சாரி. தேங்க்யூ நீரஜா. முதல்ல வேற ஏதோ பேர் சொன்னீங்க. அதுவா? ஸ்னேஹா. அவ என்னோட கசின். அவளோட தான் நான் இப்போ வெளியே போயிட்டுருக்கேன். அந்த ஞாபகத்தில் தான் சொல்லிட்டேன். ஐம் சாரி. கசின்னா எந்த மாதிரி? கசின்னா கசின் சிஸ்டர். புரியுது. அதுக்காக சிஸ்டர்னு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். அதை விடுங்க, நாம் எப்போ மீட் பண்ணலாம்? நானே உங்கள் வீட்டுக்கு வரேன். அப்பா அம்மாவை பார்க்கணும். ஐ மீன் உங்கள் அப்பா அம்மாவை. அடுத்த வாரமே வரேன். நிஜமாவா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் தாக்குதல்களில் 80 பேர் உயிரிழந்தனர். முரளி, தீவிரவாதிகள் தங்களின் அராஜக செயல்கள் மூலம் அரசை கட்டுப்படுத்திவிட முடியாது என்று பிரதமர் திரு வாஜ்பேயி தெரிவித்திருக்கிறார்.
பீகாரை பிரித்து ஜார்க்கண்ட் புதிய மாநிலத்தை உருவாக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. சமூகத்தில் நலிவடைந்த பிரிவு மக்களிடம் கட்சியை கொண்டு செல்ல விரும்புவதாக பிஜேபி தலைவராக இங்கதான் இருக்கியா? குட் ஈவினிங். குட் நைட் சொல்ல வேண்டிய நேரத்தில் குட் ஈவினிங் சொல்கிறேன். அதுக்காக குட் நைட் சொல்லி பேச்ச ஆரம்பிக்க முடியுமா? எனிவே முரளி, உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் சொல்லணும்னு தான் வந்தேன். இன்ட்ரெஸ்டிங்னு சொல்கிறத விட ஷாக்கிங்னு கூட சொல்லலாம். அப்படியா? ஆக்சுவலாக நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். இஸ் இட்? என்ன சொல்லு? இல்லை, நீ ஏதோ ஷாக்கிங்னு சொன்னியே, அது முதல்ல சொல்லு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். பரவாயில்ல, நான் உனக்காக விட்டு கொடுக்குறேன், நீயே சொல்லு. கம் ஆன் யார், டெல் மீ. இப்படி நீ முதல்ல நான் முதல்லன்னு ஆர்கியூ பண்ணுறதை விட இந்த விஷயத்தை பேசாமலே விட்டுருவோம். ஏய் இரு, நீ ரொம்ப ஸ்டபர்ன்பா. ஒன்றும் இல்லை, நீரஜான்னு ஒரு பொண்ணு. நீரஜான்னு ஒரு பொண்ணு? வெரி இன்ட்ரெஸ்டிங். சொல்லு. ரொம்ப அலையாத. ஸ்டேட்ஸ்ல இருந்தவ நீ இவ்வளோ நேரோ மைண்டடா இருக்கியே. ஆனா நீ இந்தியாவில் இருக்கிறவனாச்சே. எனிவே மேலே சொல்லு. அந்த நீரஜாவுக்கு யூஎஸ் எம்பேசியில் யாரையோ நல்லா தெரியுமா. விசா உன் கையில் வந்த மாதிரி தான் அப்படின்னு அஷூடா சொல்லிட்டா. யூனோ, ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. சும்மாவா சொன்னாங்க காட் இஸ் அ கிரேட் லெவலர் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு. வெரி சூன் ஐ வில் பி இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் திருத்தவே முடியாதியா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் நீ இவ்வளோ அலையறீங்களே. நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸும் யுனைடடா இருந்தா அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸையே நம்ம விலைக்கு வாங்கிடலாம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நோ மோர் உபதேசம்ஸ் ப்ளீஸ். சில பேருக்கு பட்டாதான் புரியும். அனுபவப்பட்டாதான் புரியுங்கிறியா? I mean, I did not mean anything. நீதானே? தெரியும். சரி, அதை விடு. நீ ஏதோ சொல்ல வந்தியே ஷாக்கிங் மேட்டர்னு. Has it got anything to do with this? அனுபவப்பட்டு அடிபட்டு. நான் டெம்பிள்ஸை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்ல, அது விஷயமா நேற்று ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன். கோவில் எக்ஸ்டீரியர்லாம் முதல்ல ஷூட் பண்ணிட்டு உள்ளே போனேன். அங்கே ஸ்னேகாவா இரு, சாம்பலாயிடாத. டேப்பை திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பார்த்தேன். ஆனா அவரோட போர்ஷன்ஸ் மட்டும் இரேஸ் ஆயிருக்கு. என்னால நம்பவே முடியல. என்ன, உனக்கும் ஷாக்கிங்கா இருக்கா? நீ சொன்ன டிஸ்கிரிப்ஷன்ஸை வச்சு பார்த்தா நீ மீட் பண்ணது குமார்னு நினைக்கிறேன். அவர் குமார் தான் எப்படி அவ்வளவு தீர்மானமா சொல்ற? எனக்கும் இதே மாதிரி ஒரு சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ். Don't waste your time. I know about such people. What do you know? What the hell do you know about me? Do you know that I have done my post-graduation in Vedic science? And right now I am doing research on the relevance of Vedas to modern science? மோகன் தான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான். அவர் பேசினதை கேட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே ஆடி போயிட்டோம். வேதங்களில் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், வேதாந்தங்களில் சிக்ஷா, வியாகரணா, நிகந்து, சந்தஸ், ஜோதிஷ், கல்பாங்கம், சூத்திரங்களில் தர்மசூத்திரம், நியாயசூத்திரம், வேதாந்த சூத்திரம், வியாதி சூத்திரம், ஔஷத சூத்திரம், சம்மிதங்களில் சரக சம்மிதம், தைத்திரேய சம்மிதம், மைத்திரேய சம்மிதம், காத்தக சம்மிதம், கஷ்யப சம்மிதம், கபிஸ்தல சம்மிதம், நாரத சம்மிதம், பிராமணங்களில் சதபத பிராமணா, ஜெய்மினி பிராமணா, தைத்திரேய பிராமணா, ஐத்திரேய பிராமணா, தாண்டிய பிராமணா, கோபத பிராமணா, புராணங்களில் வாயு புராணம், விஷ்ணு புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம், சாஸ்திரங்களில் தர்மசாஸ்திரம், தர்க்கசாஸ்திரம், மனுசாஸ்திரம், லோகசாஸ்திரம், உபனிஷத்துக்களில் போதும். வேதத்துக்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றாராம். அதை டிஸ்கஸ் பண்ண மீட் பண்ணாரு. வேதத்துக்காக வெப்சைட்டா? எஸ், அது விஷயமா தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். முரளி, நான் மறுபடியும் அவரை மீட் பண்ணணுமே. என் ரிசர்ச்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவுதானே? நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு வா, அவரும் வருவாரு, மீட் பண்ணலாம். அவர் பேர் என்ன சொன்ன? குமார். குமார். அவசியம் மீட் பண்றேன்.
ஸ்னேகா, எப்படி இருக்க? அதிர்ச்சியில் இருக்கேன். வீடியோ ரெக்கார்டிங்கே அழிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இருக்க முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனாலேயே உங்க மேல ஒரு அபிமானம், ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் இங்க உங்களை எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, ஒரு நிமிஷம். ஆக்சுவலா என்னை பத்தி சொல்லணும்னா தேவையில்லை. ஏன், உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம். ஆனா உங்களை பத்தி தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். அதுவும் தேவையில்லை. ஆசையில் ஆரம்பிச்சா அது ஆபத்துல போய் முடியும். எத்தனையோ ஆபத்துகளையும் விபத்துகளையும் கடந்து வந்தவதான் நான். மிஸ்டர் குமார், நீங்க ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் இல்லைங்கிறதுல எனக்கு துளி கூட சந்தேகம் இல்லை. ஸோ உங்களை பத்தின டீட்டெயில்ஸ், உங்க பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சா என் ரிசர்ச்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு ஆராய்ச்சி பொருள் இல்லை. ஐம் சாரி, யூ மிஸ்டேக்கன். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஆக்சுவலாக என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீ போகலாம். ஒரு நிமிஷம். ஒரு மனுஷனுக்கு அகங்காரம் இருக்கலாம், ஆனா அகம்பாவம் இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கை இருக்கலாம், ஆனா தலக்கணம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் சராசரி மனுஷனுக்கு கீழே தான். மிஸ்டர் குமார், ரிஷி மூலம், நதி மூலம் இதெல்லாம் ஆராய முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க யாரு, எப்படிப்பட்டவர், உங்க பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன்னா இல்லையா பாருங்க. ஸ்னேகா, என்னோட பூர்வோத்திரத்தை ஆராய முயற்சி பண்றது தெரிஞ்சே தீ குடிக்கிறதுக்கு சமம். பஸ்மம் ஆயிடுவேன். 1008 நமஸ்காரம் பண்றேன்னு வேண்டின்னு இருக்கேன். என்னடி பைத்தியக்காரத்தன இது? 108 நமஸ்காரம் பண்றதே பிரம்ம பிரயத்தனம். இதுல 1008 முடியிற காரியமா? Many more happy returns of the day. Thanks a lot. It's beautiful. Thanks sir. பொக்கே அனுப்பின ஆள்கிட்ட சொல்லு. பார்வதி, பார்வதி, நம்ம அம்பியோட பெரிய வயசு போட்டோ கிடைச்சிருக்குடி. முரளியை கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு ஆசை இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில அவ இருக்கா. காஃபி ஆறிக்கிட்டு இருக்கு. காஃபியோட சூடான மேட்டர்மா இது. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா ஸ்னேகா பெரிய டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கான்னு சொல்றீங்க. பொல்லாத கண்டுபிடிப்பு. எதுக்கு ஸ்னேகா கிட்ட நானே பேசி உண்மையை கண்டுபிடிக்கிறேன். I shall try to find out the other side of Sneha.